இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான தலைக்கறி வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு தலைக்கறி வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆட்டுத்தலை வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இப்போ நான் வந்து கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா உப்பும் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கறி கூட உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது கறியில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கிரேவி சைஸ்னால கம்மியாக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் வேணும்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 6-7 விசில் வந்து நல்லா விட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நான் வந்து ஒரு 6-7 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கிரேவிக்கு வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வச்சேன். அதனால தான் அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து நம்ம இந்த கிரேவி வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் தனியா. இதை வந்து ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சியை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே சீரகமும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்குறது இல்லையா? மிளகு அப்புறமா சேர்த்துக்கலாம், இப்போ வேணாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். சின்னதாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மிளகு சேர்த்துக்கலாம். தக்காளி மிளகு எல்லாம் நல்லா வதங்கணும். ஆமாம், நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 பீஸ் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் துருவல் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இந்த அன்னாச்சி பூலாம் வந்து தூளாகிடுச்சு, அதனால் ஒரு சின்னது ஒரு பீஸ் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் வந்து வதக்கிருக்கிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கும் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா கிரேவி வந்து திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கணும், கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா காரத்துக்காக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்குங்க. சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா, தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். உப்பு வந்து நம்ம தலைக்கறி வேக வைக்கும் போதே சேர்த்துருக்குறோம். அதை சேர்த்துட்டு மசாலாலாம் அதுக்கப்புறம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். காரத்தை வந்து இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் வந்து இந்த எண்ணெயில் வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச தலைக்கறியை இந்த தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். நம்ம முன்னாடியே வந்து வேக வச்சதுனால இந்த மசாலாலாம் வந்து நல்லா கறி கூட வந்து ஒட்டி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். ஆனால் அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா வரணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிக்சியில் அரைச்சேன் இல்லையா, அதை கழுவி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்காக வரணும். நான் வந்து கிரேவி வைக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் ரெடி பண்ணேன். லாஸ்ட்டில் என் பையன் வந்து சொதப்பிட்டான். அம்மா நல்லா இருக்குது, டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, இப்போ தோசைக்கும் நல்லாயிருக்கும், காலையில் தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு எதுக்காவது சாப்பிட்லாம், கொஞ்சம் வந்து தண்ணியாக இந்த மாதிரி வச்சுடுங்க, ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி வேணாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஆமாம், நல்லா இருக்குமா, நல்லா இருக்குது டேஸ்ட்டு, நம்ம தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னா. ஆனால் சூப்பராக இருந்தது, தோசைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சாப்பிட்டு பார்த்து தான் அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சது. ஆமாம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியை வந்து நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இருந்தால் இட்லி தோசை இருந்தால் தான் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாட்டு கூட
இட்லிக்கு தண்ணியாக குழம்பு வச்சுட்டு மட்டனோ சிக்கன் எதுவாக இருந்தாலும் தண்ணியாக வச்சுட்டு இட்லி சாப்பிடுவோம். அதே மாதிரி தோசைக்கு நான்வெஜ் இருந்தால் ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிடுவோம் நானும் எங்கள் பையனும். சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தலைக்கறி குழம்பு தான். ஒரு கட்ட வேண்டியதான். நீங்களே இதே மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு சூப்பராக ஒரு தலைக்கறி குழம்பு செஞ்சு கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் பழக்கம் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து தலை, இந்த போட்டி, ஈரல், இந்த சவுரொட்டி இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் பழக்கப்படுத்துறதில்ல, அதனால் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த சவுரொட்டிலாம் வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் எங்கே ஆடு வெட்டினாலும் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு அதை தான் செவுத்தில் அடிச்சு வச்சுருப்பாங்க. அதை வாங்கின்னு வந்து சுட்டு கொடுப்பாரு. நம்ம வடை கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டு அடுப்பில், அப்போல்லாம் வந்து கேஸு கிடையாது, ஸ்டவ் கிடையாது, அடுப்பில் தான் அந்த அனல்லையே சுட்டு கொடுப்பாரு. அது காரம் உப்பு எதுவுமே போட மாட்டோம். அதுவே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து சூப்பராக நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டன் கறி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ மசாலா போட்டு கலந்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டனில் வந்து நல்லா உப்பு, காரம், தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். குக்கர் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மட்டன் கறிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லவங்கப்பூ 5, ஒரு துண்டு பட்டை, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கலராக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். மட்டன் வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டு கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வந்து மட்டன் நல்லா வேகணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா மட்டன் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம மட்டன் கூட வந்து கலந்து வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா சைட்லலாம் மிதந்து வருது. நல்லா உப்பு காரெல்லாம் மட்டனில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துங்க. மட்டன் கறிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் கிரேவி மாதிரி இருக்கணும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு 3 விசிலில். இந்த மாதிரி மட்டன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.